ஹலோ வணக்கம் மக்களே, சினிலாக்கர் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அன்பிரடிக்டபிள் கிளைமேக்ஸ் இருக்கிற டாப் 5 மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட யூடியூப் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்க போகிற படம் 2001 வெளியான தி அதர்ஸ். இந்த படத்துக்கு IMDb 7.6 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் இல்லை ஒன்லைன் பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் தன்னோட 2 பசங்களோட ஒரு பெரிய கோட்டையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் ஒரு போருக்கு போனவர் தான், இன்னும் திரும்பியே வரல. அப்போது அவங்க வீட்டுக்கு ஒரு 3 வேலைக்காரங்க வராங்க. அவங்க வேலைக்காரங்கிட்ட அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லி அனுப்புகிறாங்க. என்னென்னா, அவங்க பசங்க 2 பேருக்கும் லைட்டுன்னு அலர்ஜி. என் வீட்டில் எல்லா கதவு ஜன்னல் எல்லாமே பூட்டி தான் இருக்கும். எப்போவுமே ஒரு ரூமு அடுத்த ரூமுக்கு போகணுன்னா ஒரு ரூம் கதவு திறக்காமல் அடுத்த ரூமுக்கு போகக்கூடாது. அந்த ரூமுக்கு போனவொடனே அந்த கதவு மூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த வேலைக்காரங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னு அந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படம் கொஞ்சம் சட்டிலாக ஒரு மெலோ ட்ராமா மாதிரி ஆரம்பிக்கும். ஆனால் போக போக அவ்வளோ பரபரப்பாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கடைசியில் கிளைமேக்ஸில் வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு. நான் எவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன் அந்த ட்விஸ்ட்டை. வேறு லெவலில் அது கிளைமேக்ஸ் மொத்த கதையுமே அப்படியே மாற்றி போட்டிருப்பாங்க இந்த படத்தில். அப்படியே உறைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கலன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தி அதர்ஸ். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிற படம் 2011 வெளியான அன்னோன். இந்த படத்துக்கு IMDb 6.8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் கான்செப்ட் பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட பேர் மார்ட்டின் ஹாரிஸ். அவரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு பெர்லினில் ஒரு பயோகெமிக்கல் சம்மிட்டுக்கு போகிறாரு. போன இடத்துல ஏர்போர்ட்டில் தன்னோட பாஸ்போர்ட்டு வெரிஃபிகேஷன் அந்த சூட்கேஸை ஏர்போர்ட்லேயே தவறுதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறாரு மறந்துட்டு. ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, அந்த சூட்கேஸை ஏர்போர்ட்லேயே வச்சுட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு மறுபடியும் டாக்ஸி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. போன அந்த டாக்ஸி ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்குது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் 4 நாளில் கோமாவில் இருந்துட்டு அப்போ தான் வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, இன்னும் 4 நாள் என்னை பார்க்கவே வரலையான்னு சொல்லிட்டு. போன அவர்கிட்ட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவர் எவ்வளோ சொல்கிறாரு, நான் தான் உன் புருஷன் சொல்லிட்டு. இல்லை, என் புருஷன் இவர் தான் சொல்லிட்டு வேறு ஒரு ஆளை காட்டுறாங்க. அவருக்கு உண்மையாக புரியலன்னு நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்த ஊர்லேருந்து யாருமே அவருக்கு தெரியல. அந்த ஊரில் அவரோட ஒய்ஃபே அவங்கள யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு, தான் தான் உண்மையாக மார்ட்டின் ஹாரிஸ்னு அவர் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா, அப்படியே அந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ கியரில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சும்மா ஜெட்டு வேகத்தில் பறக்கும் இந்த படம். சும்மா செகண்ட் ஹாஃப்லலாம் சும்மா செகண்ட் ட்விஸ்ட் வச்சு படத்தை மாற்றுவாங்க. ஸோ ஆனால் வேறு லெவலில் இருக்கும். பார்க்கலன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை உங்களால் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, ஒரு ஸ்டடல் கண்டென்ட் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிற படம் 2009 வெளியான ஆர்ஃபன். இந்த படத்துக்கு IMDb 6.9 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் கான்செப்ட் பற்றி பார்த்தோம்னா, ஒரு ஹாப்பியான ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு பொன் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்காக ஒரு ஹோமுக்கும் போகிறாங்க. ஹோமுக்கு போயிட்டு ஒரு 12 வயசு பொண்ணை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவங்களோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பறி போகுது. அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணால், அந்த பொண்ணு என்ன பேயா அப்படின்றதுக்காக அந்த படத்தோட மொத்த கதையும். படம் சும்மா தாறுமாறாக இருக்கும். மெயினாக அந்த பொண்ணை நடிச்சிருக்கிற அந்த சின்ன பொண்ணோட கேரக்டர் சொல்லியே ஆகணும். சும்மா வில்லத்தனம்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸை பற்றி சொல்லணுன்னா, கிளைமேக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா படத்தை ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை உங்களால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இந்த படத்தில் ஒரு சில அலர்ட் கண்டென்ட் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 2ஆவது இருக்கிற படம் 2000ஆம் ஆண்டு வெளியான மெமெண்டோ. இந்த படத்துக்கு IMDb 8.4 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ்டோஃபர் நாலன். அவரோட படம்னால எப்படி இருக்குன்னு தெரியும், சும்மா மைண்ட் பெண்டிங் கான்செப்ட்ஸோட தான் இருப்பார். அதுக்கு எந்த படமும் ஒரு விதிவிலக்கு இல்லை. ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் கான்செப்ட் பற்றி பார்த்தோம்னா, தான் ஒய்ஃபை கொண்டவனை மெமரி லாஸில் இருக்கிற ஹீரோ கண்டுபிடிச்சி பழி வாங்கினாரா இல்லையா, அப்படி தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தோட எடிட்டிங்காகவே இந்த படத்தை நீங்கள் 100 தடவை பார்க்கலாம். அதுவும் செகண்ட் ஹாஃபெல்லாம் போனால் சும்மா நிமிஷம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் படத்தில். அதுவும் கிளைமேக்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். செம்ம ட்விஸ்டாங்கன்னு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாங்க எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டால், இல்லை கொஞ்சம் ஒரு சில விஷயம் இருக்குது இந்த படத்தில், எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். மொமெண்டோ. நம்ம லிஸ்ட்டில் அந்த டாப் 1 பொசிஷனில் இருக்கிற படம் 2013 வெளியான ட்ரான்ஸ். மலையாளம் ட்ரான்ஸ் இல்லைங்க, இங்கிலீஷ் ட்ரான்ஸ்.
இந்த படத்துக்கு IMDb 6.9 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் டேனி பாயில். யாருன்னா ஸ்லம்டாக் மில்லியனர் 127 ஆஸ்கார் வின்னிங் படத்தை எடுத்த அவர் தான் டேனி பாயில். அவரோட படம் தான் இது. ஸோ இந்த படத்தோட உள்ள கான்செப்ட் பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த பெயிண்டிங் எல்லாம் ஏல விடுற இடத்துல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார். இதுக்கு நடுவில் ஒரு திருட்டு கும்பல் அந்த பெயிண்டிங் எல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அந்த பெயிண்டிங் எடுத்து ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருக்காரு. அவங்களோட அந்த கொள்ளை கும்பலோட தாக்குதலால் ஹீரோக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுது. மெமரி லாஸ் அவருக்கு எல்லாமே மறந்து போயிடுது. அந்த பெயிண்டிங் அவர் எங்கே வச்சார், இது கடைசியில் எங்கே போய் முடிஞ்சுது அப்படி தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான் இருக்கும். கடைசியில் என் கிரெடிட்ஸ் போடுறாலும் கூட ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை ஃபுல்லாக மாற்றிருப்பாங்க. செகண்ட் ட்விஸ்ட்டு தான் அந்த படத்தில். அவ்வளோ சூப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் இந்த படத்தை. ஸோ இந்த படத்தை யாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பரான படம். ஸோ பார்க்கலன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரே பிரச்சனை, இந்த படத்தை தவிர கூட ஃபேமிலியோட யாரும் பார்த்துடாதீங்க. ஏன்னா படத்தில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. 18+ தான், மஸ்ட் 18+ தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சினி லாக்கர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்புறம் அந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.